Introduction to PCB design. PCB அப்படின்னா printed circuit board. இதை சிம்பிளா எப்படி சொல்றதுன்னா, ஒரு போர்டில் நமக்கு தேவையான காம்பனன்ட்ஸை வச்சு கண்டக்டிவ் பாத் கிரியேட் பண்ணுறது தான் பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு. முன்னாடி காலத்தில் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸோடைய சைஸஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்போ இருந்த லேப்டாப், கம்ப்யூட்டர், ஃபோன் சைஸ் எல்லாமே பெருசாக இருந்துச்சு. அண்டு அப்போ இருந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து த்ரூ ஹோல் காம்பனன்ட்ஸ். ஸோ இப்போ மாடர்ன் டேஸில் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸோடைய சைஸ் எல்லாமே டிக்ரீஸ் ஆனதுனால அதை காம்பேக்டாக ஒரு சின்ன போர்ட்லேயே அசம்பிள் பண்ணிட்டோம். ஸோ இப்போ உள்ள காம்பனன்ட்ஸ் எல்லாமே எஸ்எம்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ உள்ள நம்ம ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர் எதுவாக இருந்தாலும் எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அதனால தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப், டிவி, கம்ப்யூட்டர் எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸோடைய சைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டு. ஸோ அந்த பிசிபியை டிசைன் பண்ணுறதுக்கு வேரியஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. லைக் ஆல்டிஎம், ஈகிள், கீகேட், ஆர்கேட், மென்டார் கிராஃபிக்ஸ், பேட்ஸ், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் நம்ம ப்ரொஃபஷ்னல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது தான் ஆல்டிஎம் டிசைனர். நம்ம யூஸ் பண்ண போகிறது ஆல்டிஎம் டிசைனர். இந்த ஆல்டிஎம் டிசைனரில் பிசிபி டிசைனோடைய ஃப்ளோ எப்படின்னா இப்போ உங்களுக்கு பேசிக்காக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கீமேட்டிக் டிசைன். ஸ்கீமேட்டிக்னா வந்து சர்க்கியூட் டயக்ராம் அப்படின்னு நம்ம காலேஜஸில் படிச்சிருக்கோம். ஸ்கீமேட்டிக்கில் நமக்கு தேவையான காம்பனன்ட்ஸ்லாம் வச்சு வயரிங் பண்ணிடுவோம். தென் பேக்எண்டில் அந்த காம்பனன்ட்ஸ்க்கான ஃபுட் பிரிண்ட்டை மெர்ஜ் பண்ணிவிட்டு தென் ஸ்கீமேட்டிக் டு பிசிபி டிசைன் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ தென் அது நம்மளுடைய பிசிபி போர்டில் எல்லா காம்பனன்ட்ஸும் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம போர்டோடைய சைஸை டிஃபைன் பண்ணி நமக்கு என்ன சைஸ் தேவையோ அதை வச்சு தென் நம்ம டிசைன் அப்டேட் பண்ண காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே போர்டில் பிளேஸ் பண்ணி தென் ட்ரேஸ் ரவுட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் ஆல்டிஎம் பற்றி பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஆல்டிஎம் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது டாப் டு பாட்டம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். அதுக்கான ட்ரைவ் லிங்க்கும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை விட டீப்பாக நம்ம ஆல்டிஎம் பற்றி பார்க்கலாம். அண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு செக்ஷன் 2. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கீமேட்டிக் டிசைன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆல்டிஎம் டிசைனர் 22.5.1 வெர்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். இது ஆல்டிஎம் ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபைலில் கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட், தென் நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணணும். இதில் வந்து சாம்பிள் ப்ராஜெக்ட்னு நேம் வச்சுக்கிறேன். கிரியேட். இப்போ நம்ம வந்து இதில் நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அகெயின் இந்த சாம்பிள் ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ டு ப்ராஜெக்டில் 4 ஃபைல்ஸ் நம்ம இதில் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் schematic, then again right click, add new to project, PCB, again right click, new to project, schematic library. இப்போ வந்து கீழே ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அகெயின் ரைட் கிளிக் பண்ணி PCB லைப்ரரி. அகெயின் ப்ராஜெக்ட்ல போய் சேவ் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ற ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நேம் நம்ம வந்து எல்லாத்துக்குமே டிஃபைன் பண்ணோம். இது வந்து PCB ஃபோல்டர். ஸோ இதுக்கு நேம் PCBன்னு மட்டும் ஆகும். தென் இது PCB லைப்ரரி. அதுக்கு ஏற்ற மாதிரி PCB லைப்ரரின்னு நேம் வச்சுக்கலாம். என்டர். schematic library.
ஸ்கீமேட்டிக் லைப்ரரின்னு நேம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இது ஸ்கீமேட்டிக். ஓகே, நம்ம இப்போ 4 ஃபைல்ஸையுமே சேவ் பண்ணியாச்சு. ஸோ இதில் சிம்பிள் கிரியேஷன் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கீமேட்டிக் லைப்ரரி ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் பிளேஸ்ன்னு ஆப்ஷன் இருக்கும், அதில் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன சிம்பிள் ட்ரா பண்ண போகிறோம்னா ரெசிஸ்டர், இதுக்கப்புறம் கெப்பாசிட்டர், இண்டக்டர் மாதிரி 3 சிம்பிள்ஸ் ட்ரா பண்ணுவோம். அண்டு ஹெடர்ஸ் ஆல்சோ ட்ரா பண்ணுவோம். இப்போது இதோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, இதனுடைய சைஸை எனக்கு கொஞ்சம் சின்னதாக ஆக்கணும் அப்படின்னா கிரிட்டோட சைஸை நம்ம மாற்றணும். கிரிட் அப்படின்னா இந்த பாக்ஸாக இருக்குல்ல, பாக்ஸுக்குள்ள பாக்ஸ், இதான் வந்துட்டு கிரிட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரிட்டை எப்படி மாற்றணும், இந்த கிரிட்டோடைய மெஷர்மெண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா வியூவில் போயிட்டு கிரிட்டில் செட் ஸ்னாப் கிரிட் ஒன்று ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து 100 மில்ஸ் இருக்குது, இதை ஒரு 50 மில்ஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணால் கரெக்டாக வரும். இதை நான் இப்போ டெலீட் பண்ணிவிட்டு அகெயின் பிளேஸ் லைனில் போய் இப்போ பார்த்தீங்களா முன்னை விட இப்போ அந்த லைன் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ரெசிஸ்டர் ட்ரா பண்ணிவிட்டு அகெயின் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா அகெயின் பிளேஸில் போயிட்டு பின்னை ஸ்லைட் பண்ணி இந்த இப்போ இதில் ஒரு எக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த எக்ஸ் வந்துட்டு 2 ரெசிஸ்டருக்கு ஆப்போசிட் சைடாக இருக்கணும். ஏன்னா இந்த எக்ஸில் தான் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணுற வயர் எல்லாமே கனெக்ட் ஆகும். ஸோ இது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி இருக்கணும். ரொட்டேஷன் எப்படி பண்ணணும்னா ஸ்பேஸ் பார், ஜஸ்ட்டு ஸ்பேஸ் பாரை மட்டும் கிளிக் பண்ணால் அது ரொட்டேட் ஆகும். இப்போ நம்ம இதில் செலக்ட் பண்ணிடலாம், என்டர். அகெயின் ரொட்டேட் பண்ணி வைக்கணும். இது ஏன்றது உங்களுக்கு போக போக புரியும். இந்த மாதிரி 4 டாட் இருக்குல்ல, இந்த 4 டாட்டில் தான் வந்து நம்ம ஸ்கீமேட்டிக்கில் பிளேஸ் பண்ண அப்புறம் இது மூலியமாக தான் அடுத்த காம்போனண்ட்டுக்கு கனெக்ஷன்ஸ் போகும். இந்த ஃபஸ்ட்டு பின்னை டெசிக்னேட்டர் 1 செட் பண்ணி நேம் 1 அண்ட் நேம் நமக்கு தேவையில்லை ஹைட் பண்ணிக்கலாம். அண்டு செகண்ட் பின்னை செலக்ட் பண்ணி டெசிக்னேட்டர் 2 நேம் ஆல்சோ 2 அண்ட் நேமை ஹைட் பண்ணிவிட்டு இந்த ஜிக்ஸாக்கோடைய கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ளூ கலராக. ஆனால் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற கலர் ப்ளூ தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையே நம்மளும் வச்சுக்கலாம். இப்போது இந்த பின்னோடைய லென்த் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதையும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பின் லென்த்துன்னு இருக்குது, இதை நம்ம 200 மில்ஸ்க்கு செட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பின்னை செலக்ட் பண்ணிவிட்டு பேரலாக செகண்ட் பின்னை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பின்னை செலக்ட் பண்ணால் ரெண்டுமே ஈவென்ச்சுவலி ரெண்டுமே செலக்ட் ஆயிரும். தென் இதை கிளிக் பண்ணி 200 மில்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிடலாம். அப்புறம் டிசைன் ஐட்டம் ஐடி நமக்கு நேம் மாற்றணும். இது வந்து ரெசிஸ்டர் அப்படின்னு நேம் மாற்றிக்கணும். அண்ட் டெசிக்னேட்டரில் என்ன வைக்கணும்னா R?, ரெசிஸ்டரோடைய காமன் ஒரு நேம் நம்ம வைக்கிறது R. ஸோ R?, அப்படின்னு வச்சுருவோம். தென் அவ்வளோதான், ரெசிஸ்டருக்கான சிம்பிள் கிரியேஷன் நம்ம பண்ணியாச்சு. தென் அடுத்து கெப்பாசிட்டருக்கு ஆடு. இப்போ அடுத்த சிம்பிள் கிரியேட் பண்ணணும்னா ஆடில் கொடுத்து என்ன டிசைன் ஐட்டம் ஐடி கெப்பாசிட்டர். ஓகே, இப்போ அதே மாதிரி தான் கெப்பாசிட்டரோட சிம்பிள் எப்படி இருக்குன்னா 2 பேரலான லைன் ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுத்துமே செலக்ட் பண்ணி கலரில் ப்ளூ வச்சுக்கலாம். அண்டு பிளேஸ் பின் அதே மாதிரி அந்த எக்ஸ் டைரக்ஷனில் உள்ளது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கணும். ரெண்டு பின்னுமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பின்னை
ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அகைன் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி செகண்ட் பின்லையும் செலக்ட் பண்ணிக்கலாம். லென்த்தில் 200 mils. அண்ட் ஃபர்ஸ்ட் பின் செலக்ட் பண்ணி டெசிக்னேட்டர் 1 நேமை ஹைட் பண்ணிக்கலாம். செகண்ட் பின் செலக்ட் பண்ணி டெசிக்னேட்டர் 2 நேமை ஹைட் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டருக்கான சிம்பிள் அவ்வளோதான். இதோட லென்த் வேணா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிரியேட் பண்ண போற சிம்பிள் வந்து எல்இடி. உங்களுக்கு இந்த சிம்பிளோடைய இப்போ ஒரு காம்பனண்டோடைய சிம்பிள் தெரிலனா கூகுளில் அதனுடைய நேம் போட்டாலே சிம்பிள் உங்களுக்கு வந்துடும். அதை பார்த்து கூட ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்இடியோடைய சிம்பிள் எப்படி இருக்குன்னா ரெக்டாங்குலர் ஷேப்ல இருந்து இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்ல வந்து இதுல 2 ஆரோ மார்க் வரும். ஸோ அதுதான் எல்இடி. இதை செலக்ட் பண்ணி நான் முதல்ல ப்ளூ கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் பிளேஸ் பின் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். அந்த 2 எக்ஸ் மார்க்குமே. ஸோ ஒரு பின்னை செலக்ட் ஆகிட்டு இன்னொரு பின்னுக்கு ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். லென்த் 200 மில்ஸ்க்கு செட் பண்ணியாச்சு. அகைன் ஃபர்ஸ்ட் பின் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பின் கிளிக் பண்ணி இது ஆனோடு. அகைன் செகண்ட் பின்ல செலக்ட் பண்ணி டு கேத்தோட். இந்த நேம் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். எல்இடியோட சிம்பிள் இந்த ஒரு லைன் மார்க் வரும். இந்த லைன் எதை இண்டிகேட் பண்ணணும்னா கேத்தோடு பின்னை தான் இந்த லைன் வந்து இண்டிகேட் பண்ணும். ஆனோட்னா பிளஸ், கேத்தோட்னா மைனஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆரோ மார்க் வரும். ஆரோ மார்க்கு என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் 2 லைனை நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸா டிரா பண்ணிக்கணும். இப்போ என்னால இதுக்கு பக்கத்துல கொஞ்சம் டிரா பண்ண முடியல, ரொம்ப தள்ளி போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் இதை இங்கே வச்சா நல்லா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கிரிட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதே தான் முன்னாடி சொன்ன மாதிரி வியூல கிரிட் செட் ஸ்னாப் கிரிட்ல போய் இதுக்கும் பாதி வச்சுக்கலாம் 25 மினிட்ஸ். இப்போ வச்சா கரெக்டா வரும் கிரிட். இப்போ கரெக்டா வந்துட்டு அந்த ஆரோ மார்க் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த லைனை கிளிக் பண்ணிட்டு இதுல ஸ்டார்ட் ஆர் எண்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஆரோ நமக்கு காட்டும். எண்டு லைன் ஷேப்ல ஆரோ. சேம் இதுக்கும் அதே மாதிரி தான். எண்டு லைன் ஷேப்ல போயிட்டு ஆரோ கிளிக் பண்ணா எல்இடியோட சிம்பிள் ரெடி ஆயிட்டு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போற காம்பனண்ட் வந்து ஹெடர். ஒரு 2 பின் கனெக்டர். அதுக்கு ஹெடர் நான் நேம் வச்சுக்கிறேன். ஹெடருக்கு என்ன செய்யணும்னா ரெக்டாங்கிள் எடுத்துட்டு சென்டரா வச்சுப்போம். தென் 2 பின் நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். கிரிட் நமக்கு தேவைப்பட்டா நம்ம 50 மினிட்ஸ்க்கு மாத்திக்கலாம்.
நான் இப்போ 50 மில்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பின்னோட லென்த்தை செலக்ட் பண்ணி 200 மில்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பின் 1 நேம் ஹைட் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் நேம் ஷோ கூட பண்ணிக்கலாம். 2 நேம் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ண சிம்பிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபுட் பிரிண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். கெப்பாசிட்டர், ஹெடர், எல்இடி, ரெசிஸ்டர், இது எல்லாத்துக்குமே. அதுவும் நான் வந்து எஸ்எம்டி ஃபுட் பிரிண்ட் ரெடி பண்ண போகிறேன். ஃபுட் பிரிண்ட்லேயும் வந்து 2 வகை உண்டு, எஸ்எம்டி அண்ட் த்ரூ ஹோல். த்ரூ ஹோல்னா போர்டில் ஹோல்ஸ் வச்ச ஃபுட் பிரிண்ட், எஸ்எம்டி வந்துட்டு சர்ஃபேஸ் மவுண்ட் அப்படின்னு. ஸோ இதை பற்றி நான் வந்து ப்ரீஃபாக அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிசிபி லைப்ரரிக்கு போயிட்டு ஒரு நேம் கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன், ரெசிஸ்டர் எஸ்எம்டி அப்படின்னு. ஸ்கீமேட்டிக் லைப்ரரியில் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கிரிட்டு செட் பண்ணோம், அதே மாதிரி பிசிபி லைப்ரரியிலையும் கிரிட்டு செட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, Ctrl+G. இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ மில்ஸ் தேவையோ அவ்வளோ வச்சுக்கணும். நான் வந்து 50 மில்ஸ் வச்சுக்கிறேன். அண்டு இந்த டிஸ்பிளே இது வந்துட்டு லைன், நமக்கு இந்த லைனாக வருதுல்ல, அதான் இது. இது வந்து டாட்ல இருந்து லைனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். எதுக்குன்னா அப்பதான் வந்து நமக்கு நல்லா விசிபிளா இருக்கும். அப்ளை ஓகே. இப்போ நமக்கு லைன் தான் நல்லா நமக்கு விசிபிளா இருக்கு. சரி, இப்போ வந்து பேடை பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பேட் கொடுத்து அந்த ஆரிஜின்ல பிளேஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக். இப்போ இந்த இது வந்து த்ரூ ஹோல் பேடா இருக்கு. எப்படின்னா மல்டி லேயர் அப்படின்னாலே வந்து த்ரூ ஹோல் பேடு தான். இப்போ நீங்க 3D வியூல பார்க்கணும்னா உங்களுடைய கீபோர்டில் 3 கிளிக் பண்ணாலே போதும், 3D வியூ வந்துடும். திரும்ப அகைன் 2D வியூ போனா 2 கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ அகைன் பேடை கிளிக் பண்ணிட்டு டெசிக்னேட்டர் 1 சேஞ்ச் பண்ணிட்டு நான் கிரியேட் பண்ண போற ஃபுட் பிரிண்ட் வந்து எஸ்எம்டி. ஸோ டாப் லேயர் செட் பண்ணிப்போம். அகைன் 3ல போய் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் மவுண்ட் மாதிரி இருக்கு. அகைன் பேடை கிளிக் பண்ணி சர்ஃபேஸ் மவுண்ட் எப்பவுமே யூஸ்வலா ரெக்டாங்குலர் தான் வைப்போம். ரெக்டாங்குலர் ஃபுட் பிரிண்ட் அண்ட் XY இதே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 40 மில்ஸ் வச்சுக்கலாம், 40. இன்னொரு பேட் வைக்கணும்ல, பேட் டு பேட் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம செட் பண்ணணும். அகைன் Ctrl+Gல போயிட்டு ஒரு 80 மில்ஸ் நான் செட் பண்ணிக்கிறேன். இது எப்படி 80 மில்ஸ் நம்ம மெஷர் பண்றதுன்னா, இந்த பேடோடைய ஆரிஜின் சென்டர் பாயிண்ட் இருந்து அடுத்த பாக்ஸ் வரைக்கும் 80 மில்ஸ். இதோட டிஸ்டன்ஸை எப்படி நான் மெஷர் பண்ணி பார்க்கறதுன்னா, ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு மெஷர் டிஸ்டன்ஸ் ஆர் Ctrl+M. இங்க ஒரு டேப் பண்ணிட்டு அகைன் இங்க ஒரு டேப் பண்ணா 80 மில்ஸ் வருதா, 2.032 mm. இப்போ இந்த பேடை அப்படியே கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு Ctrl+V கொடுத்தா அது கரெக்டா அங்கேயே போய் பிளேஸ் ஆயிரும். இப்போ இதை கிளிக் பண்ணி நம்ம டெசிக்னேட்டர் 2ன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். அண்ட் எப்பவுமே வந்துட்டு எஸ்எம்டி காம்பனண்ட்னாலே அதனுடைய ஆரிஜின் வந்துட்டு சென்டர்ல தான் வைக்கணும். த்ரூ ஹோல் காம்பனண்ட்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பேடில் நம்ம வந்து ஆரிஜின் வச்சுக்கலாம். ஆனால் எஸ்எம்டி காம்பனண்ட்னா எப்பவுமே அதோடைய ஆரிஜின் சென்டர்ல தான் வைக்கணும். இது ஏன்றது உங்களுக்கு போக போக புரியும். ஸோ இதோடைய ஆரிஜினை எப்படி இப்போ சென்டர் பாயிண்ட்டுக்கு மாத்துறதுன்னா, எடிட்ல போயிட்டு செட் ரெஃபரன்ஸ், இது வந்து பின் 1ல இப்போ வந்து இருக்குது, இது சென்டர்னு மாத்தினா சென்டருக்கு வந்துட்டு ஆரிஜின். ஸோ இப்போ இதோட கிரிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். Ctrl+G, 5 மில்ஸ் யூஸ்வலாக வைக்கிறது அதுவே ஓகே. இப்போ ஃபுட் பிரிண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கான அவுட் லேயர்னும் டாப் ஓவர்லேன்னு சொல்லுவோம். இது எதுக்குன்னா, நம்மளுடைய காம்பனண்டோடைய சைஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்றதுக்காக. இது சொன்னா அந்த அளவுக்கு புரியாது, நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பிளேஸ்ல போயிட்டு நம்ம லைனை செலக்ட் பண்ணலாம், ஆர்
இங்கேயும் இருக்கு. இதை நம்ம ரைட் கிளிக் பண்ணாலே லைன் ஆர்க் எல்லாமே வருது. இதுல லைனை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி டிரா பண்ணிக்கணும். அகைன் ரைட் கிளிக் பண்ணா போயிடும். இதை ஃபுல்லா எடுத்து வைக்கணும். ஸோ இப்போ இதுக்கான டாப் ஓவர்லே கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க 3D வியூல பாத்தீங்கன்னா புரியும். இந்த ஒயிட் கலர்ல இருக்கா, இதுதான் டாப் ஓவர்லேன்னு சொல்லுவோம். ஆனா 2D வியூல பார்த்தா எல்லோ கலர்ல இருக்கும். ரெசிஸ்டருக்கான ஃபுட் பிரிண்ட் அப்புறம் டாப் ஓவர்லே எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டருக்கு இதே மாதிரி தான். பாசிவ்ஸ்ல ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் எல்லாமே அதனுடைய ஃபுட் பிரிண்ட் சேமா தான் இருக்கும். ஆனா அதோட பேக்கேஜஸை பொறுத்து மாறும். எஸ்எம்டி காம்பனண்ட்லேயே வந்து நிறைய பேக்கேஜஸ் இருக்கு. 0201, 0402, 0603, 0805 அந்த மாதிரி நிறைய இருக்கு. இதை பத்தி நான் தெளிவா அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். ஸோ ஆட்ல போயிட்டு டபுள் கிளிக் கெப்பாசிட்டர் அண்டர்ஸ்கோர் எஸ்எம்டி. இதுக்கும் அதே சேம் ப்ராசஸ் தான். பிளேஸ் ஆடை கிளிக் பண்ணி சென்டர் பாயிண்ட்ல வச்சிடறோம். ரைட் கிளிக் டெசிக்னேட்டர் 1ல மாத்திட்டு மல்டி லேயர்ல இருந்து டாப் லேயர் அண்டு ஷேப்ல ரெக்டாங்குலர். அதனுடைய XY லென்த் நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். 30, 40 டேட்டா ஷீட்டை பொறுத்து அது மாறும். நான் இப்போ 40 மில்ஸ் வச்சிருக்கேன். இப்போ பேட் டு பேட் டிஸ்டன்ஸ் பிளேஸ் பண்றதுக்கு கிரிட்டை முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கணும். அது எதுக்காகன்றது இப்போ வேணா தெளிவா சொல்றேன். இப்போ நீங்க கிரிட்டை சேஞ்ச் பண்ணாமலே பிளேஸ் பண்ணீங்கன்னா, இப்போ காப்பி பண்ணிட்டு பிளேஸ் பண்ணீங்கன்னா அது சும்மா எக்ஸாக்டா எங்கன்னு பிளேஸ் ஆகுது. நம்ம இப்போ செட் பண்ற மில்ஸ்னா கரெக்டா அங்க எக்ஸாக்டா பிளேஸ் வரும். இதை 2ன்னு சேஞ்ச் பண்ணிட்டு கண்ட்ரோல் எம் கொடுத்து மெஷர் பண்ணி பார்ப்போம். பாத்தீங்களா, பேடோடைய சென்டர்ல இது வந்துட்டு போகல. சும்மா 95 மில்ஸ்ன்னு அது வந்துட்டு அவ்வளவா அக்யூரேட்டா இருக்காது. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பேடோடைய ஆரிஜின்ல இருந்து 80 மில்ஸ் செட் பண்றப்போ அது கரெக்டா அதுல போய் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ கண்ட்ரோல் ஜி கொடுத்து 80 மில்ஸ் செட் பண்றேன். ஓகே, இப்போ லைட்டா இதை மூவ் பண்ணீங்கனாலே போதும், அதுவே எக்ஸாக்டா போய் அதில் ஃபிட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் எம் கொடுத்து மெஷர் பண்ணோம்னா 80 மில்ஸ் எக்ஸாக்டா இருக்கு. இதுக்காக தான் நம்ம வந்து இந்த கிரிட்டை செட் பண்றது, பேட் டு பேட் டிஸ்டன்ஸ்க்காக. ஸோ இப்போ அகைன் கிரிட்டை நம்ம வந்து 5 மில்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அகைன் சொன்ன மாதிரி தான் ஆர்ஜின் வந்து எஸ்எம்டி காம்பனண்ட்ல சென்டர்ல இருக்கணும். எடிட் செட் ரெஃபரன்ஸ் என்டர் சென்டர்ல வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் டாப் ஓவர்லே டிரா பண்ணணும். பிளேஸ் லைன்ல எடுத்து கிளிக் பண்ணி ஃபுல்லா எடுத்து அவ்வளவுதான். இதுக்கு 3D பாடிஸ்லாம் ஆட் பண்ணலாம். அது எப்படின்னு நான் பிரீஃபா சொல்றேன் நெக்ஸ்ட் வீடியோல. நெக்ஸ்ட் இன்னும் கிரியேட் பண்ண வேண்டிய காம்பனண்ட் எது எதுலன்னா எல்இடி. டபுள் கிளிக் எல்இடி சேம் ப்ராசஸ் தான். பிளேஸ் ஆட் சென்டர்ல வைக்கிறோம், டெசிக்னேட்டர் சேஞ்ச் பண்றோம், டாப் லேயர் ரெக்டாங்குலர் ஷேப் ஒரு 40 மினிட்ஸ் ஆர் 35 சம்திங். நான் இப்போ ஒரு
ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இப்போ பண்ணி காட்டுறேன், அவ்வளவுதான். இது வந்து எப்படி நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா பண்றதுன்னா, எக்ஸாக்டா அதனுடைய பார்ட் நம்பரை வச்சு நீங்க ஃபுட் பிரிண்டை டவுன்லோட் பண்ணலாம். ஆறு அந்த பார்ட் நம்பரை வச்சு டேட்டா ஷீட்ல பார்த்து அதனுடைய லென்த்து ஹைட் எவ்வளோன்னு வச்சு நம்மளே மேக் பண்ணலாம். இப்போ நான் சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுட் பிரிண்ட் எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்றேன். ஸோ கிரிட் சேஞ்ச் பண்ணிக்கணும், Ctrl+G. பேட் டு பேட் டிஸ்டன்ஸும் அந்த டேட்டா ஷீட்லேயே இருக்கும், எவ்வளோ மில்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு 70 மில்ஸ் எக்ஸாக்ட், சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிறேன். கிளிக் பண்ணி காப்பி பிளேஸ், Ctrl+V. டெசிக்னேட்டட் 2. இப்போ கிரிட்டை பழையபடிக்கு 5 மில்ஸ் மாற்றிக்கணும். இப்போ லைன் செலக்ட் பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுப்போம், ரொம்ப பேடுக்கு பக்கத்துல ட்ரா பண்ண வேணாம். ஸோ எல்இடினாலே வந்துட்டு மார்க்கிங் உண்டு, எது பின் ஒன் சொல்லி. இப்போ ரெசிஸ்டர் கெப்பாசிட்டருக்கு வந்து பேசிவ்னால அதில் பின் ஒன் பின் டூ மார்க்கிங் எதுவுமே தேவையில்லை. பட் எல்இடின்றது அதில் ஆனோடு கேத்தோடு 2 உண்டு. ஸோ இதில் நம்ம வந்து மார்க்கிங் வைக்கணும். பின் 1ல ஃபர்ஸ்ட் ஆரிஜினை சென்டரில் சேஞ்ச் பண்ணிப்போம். எடிட், செட் ரெஃபரன்ஸ் சென்டர். ஸோ இப்போ ஒரு மார்க்கிங் வைக்கிறது எப்படின்னா, பிளேஸில் போயிட்டு ஃபுல் சர்க்கிள் செலக்ட் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். அப்படியே கொஞ்சம் மவுஸை மூவ் பண்ணிங்கனாலே இந்த சர்க்கிள் பெருசாகும். அப்புறம் திரும்ப லெஃப்ட் கிளிக், அகைன் ரைட் கிளிக், ஓகே கொடுத்துட்டு வித்து ரேடியஸில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 9 மில்ஸ் வச்சுக்கிறேன். எதுக்காக நான் இப்போ இந்த வித் ரேடியஸை சேஞ்ச் பண்றேன்னா, இதுல ஒரு ஹோல்ஸ் இருக்கா உள்ள, இந்த ஹோல்ஸை வந்துட்டு ஹைட் பண்றதுக்காக. ஸோ இதை 10 வச்சுட்டு ரேடியஸை குறைக்கலாம், 6ன்னு வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வச்சா போதும், ஒரு 5 வச்சா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ அந்த உள்ள இன்னர் ஹோல்ஸ் மறைஞ்சிட்டு, ஸோ இப்போ வந்து எல்இடிக்கான ஃபுட் பிரிண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இன்னும் ரிமைனிங் இருக்கிறது ஹெடர் மட்டும். ஹெடருக்கு இப்போ நான் கிரியேட் பண்ண போற ஃபுட் பிரிண்ட் வந்து த்ரூ ஹோல்ல கிரியேட் பண்ண போறேன். எப்படின்னா போர்டில் ஹோல்ஸ் உள்ள ஃபுட் பிரிண்ட் மாதிரி. ஸோ ஆட், டபுள் கிளிக், ஹெடர். ஸோ இப்போ கிரியேட் பண்ண போற ஃபுட் பிரிண்ட் வந்து த்ரூ ஹோல். அதனால பிளேஸ், ஆட், ஓகே, லெஃப்ட் கிளிக், டெசிக்னேட்டர் 1. த்ரூ ஹோல்னாலே வந்துட்டு மல்டி லேயர் தான். ஸோ இது ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம இதோடைய XY லென்த் வேணா மாத்திக்கலாம். ஒரு 40 மில்ஸ் வச்சுக்கோம், 40x40. அண்ட் ஹோல் சைஸையும் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். பேடோட சைஸை ரெடியூஸ் பண்ணிட்டோம், ஹோல் சைஸ் அதோட ரொம்ப பிக்கரா இருக்கு, பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறதா வந்துட்டு ஹோல் சைஸ். இது ஒரு 20 மில்ஸ்க்கு மாத்திக்கலாம். ஓகே, இப்போ ஓகே, கரெக்டா வந்துட்டு. இப்போ கிரிட் செட் பண்ணணும். கிரிட் ஒரு 80 மில்ஸ் வச்சுக்கோம். காப்பி பண்ணி அந்த இடத்துக்கு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கிரிட் 5 மில்ஸ்க்கு செட் பண்ணிக்கலாம். அகெயின் இந்த பேடை கிளிக் பண்ணி டெசிக்னேட்டர் 2. இதுக்குமே நம்ம டாப் ஓவர்லே டிரா பண்ணணும். ஸோ எப்பவுமே எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த ஹெடர், இந்த ஒரு 4 பின் ஹெடரு, 10 பின் ஹெடர்லாம் எப்படி யூஸ்வலா இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் பேடை மட்டும் வந்து மார்க்கிங்காக ஒன்று அதை வந்து ரெக்டாங்குலர்ல வைப்பாங்க, இல்லைன்னா அந்த டாப் ஓவர்லே டிரா பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மார்க்கிங் வைப்பாங்க. எப்படினாலும் பண்ணலாம்.
ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் பேடை மட்டும் ரெக்டாங்குலர்ல வச்சுக்கிறேன். இப்போ லைன் ட்ரா பண்ணிப்போம். லைன் இது நம்ம கொஞ்சம் எக்ஸாக்டா கரெக்டா வைக்கணும். லைட்டா ட்ராக் பண்ணி வச்சுன்னா கரெக்டா வந்துடும். ஸோ ஹெட்டருக்கும் நம்ம ஃபுட் பிரிண்ட் ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டு ஃபுட் பிரிண்ட் நம்ம எல்லாத்துக்கும் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நவ் நம்ம கிரியேட் பண்ண ஃபுட் பிரிண்ட்டை ஸ்கீமேட்டிக் லைப்ரரி சிம்பிள்ல வந்து மெர்ஜ் பண்ண போறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் எடுத்துப்போம். இப்போ கீழே ஆட் ஃபுட் பிரிண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு ப்ரௌஸ் கெப்பாசிட்டர் இருக்கா, இதை கிளிக் பண்ணி ஓகே. இப்போ இந்த சிம்பிள் கூட இந்த ஃபுட் பிரிண்ட் வந்து மெர்ஜ் ஆயிட்டு இங்கேயே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதே மாதிரியே எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிப்போம். ஹெடர் ஆட் ஃபுட் பிரிண்ட், ப்ரௌஸ்ல போயிட்டு ஹெடர். ஓகே, நெக்ஸ்ட் எல்இடி ப்ரௌஸ் எல்இடி. ஓகே, நெக்ஸ்ட் ரெசிஸ்டர் ப்ரௌஸ் ரெசிஸ்டர். ஓகே. ஸோ இப்போ சேவ் பண்ணிப்போம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஸ்கீமேட்டிக் சிம்பிள் அண்ட் ஃபுட் பிரிண்ட் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கீமேட்டிக் ஷீட்ல அவ்வளோத்தையும் பிளேஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு சிம்பிளுக்கு லெஃப்ட் சைடு பாட்டம்ல பிளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது டைரக்டா உங்க ஸ்கீமேட்டிக் பேஜுக்கு போயிடும். ஸோ லெஃப்ட் கிளிக் அண்ட் ரைட் கிளிக். இப்போ நான் வந்து 2 ரெசிஸ்டர் எனக்கு இப்போ தேவைப்படுது. அகைன் ஸ்கீமேட்டிக் லைப்ரரியில போயிட்டு கெப்பாசிட்டர் பிளேஸ், லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக். ஹெடர் ஒன்று போதும், பிளேஸ், லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக் அண்ட் எல்இடி பிளேஸ், லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக். ஸோ இப்போ நான் வந்து சர்க்கியூட் நானே வச்சிடுறேன் கரெக்டா. ஸோ இப்போ ஒரு காம்போனண்ட்டை எப்படி ரொட்டேஷன் பண்றதுன்னா ஸ்பேஸ் பார், அந்த காம்போனண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் மவுஸ்ல லெஃப்ட் கிளிக்கை வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்பேஸ் பார், மவுஸ்ல ஹோல்ட் பண்ணி ஸ்பேஸ் பார். ஸோ இப்போ வந்துட்டு காம்போனண்ட் எல்லாத்தையுமே நான் கரெக்டாக வச்சிட்டேன். இப்போ வந்து வயரிங் மட்டும் தான் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, பிளேஸ் வயர் ஆர் கண்ட்ரோல் டபிள்யூ. இந்த ஆப்ஷனை நீங்க வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு காட்டும் வயர், பஸ் என்ட்ரி, நெட் லேபிள். ஸோ இதுல வயரை செலக்ட் பண்ணி லெஃப்ட் கிளிக், அப்படியே மேலே ட்ராக் பண்ணி லெஃப்ட் கிளிக், அகைன் லெஃப்ட் கிளிக், லெஃப்ட் கிளிக், லெஃப்ட் கிளிக், லெஃப்ட் கிளிக், லெஃப்ட் கிளிக், ஸோ இப்போ நம்ம வந்து வயரிங் முடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு இந்த 2 இதையும் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல கனெக்ஷன் ஆயிருக்கு, ஆனால் எந்த இது ஒரு டாட்டுமே வரல. ஆனால் இங்கே கனெக்ஷன் ஆயிருக்கு, இங்கே ஒரு டாட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது என்ன மிஸ்டேக்னா, இப்போ நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே காட்டும். இப்போ வயர் வந்துட்டு இதுக்கு மேல ஓவர்லேப் ஆயிருக்கு. ஸோ அதான் இந்த மிஸ்டேக். என்ன பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி கீழே கொண்டீங்கன்னா போயிடும். நம்ம இன்னும் கிரவுண்டு மட்டும் பேலன்ஸ் இருக்கு. கிரவுண்டுக்கு பிளேஸ் கிரவுண்ட் இருக்கா, ரைட் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு காட்டும் எல்லாமே. கிரவுண்டு விசிசி +12 பவர் வோல்ட்,
இதில் கிரவுண்டை செலக்ட் பண்ணி கிரவுண்டை க்ளோஸ் பண்ணுவோம், ரைட் கிளிக். இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக்கான சர்க்கியூட் பில்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கான டெசிக்னேட்டர் நேம்லாம் செட் பண்ணணும்ல, R1 R2 D1 D2 அந்த மாதிரி மேனுவலாக செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா மாற்றலாம். இதுக்கு சிம்பிளாக ஒரு மெத்தட் இருக்கு, அது என்னன்னா அனோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எப்படின்னா டூல்ஸ், அனோட்டேஷன், annotate schematic widely. இதை செலக்ட் பண்ணிட்டு there are 6 designator requiring update. 6 designator எதுலாம் 1 2 3 4 5 6. ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா இதுக்கான நேமிங்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ ஒரு காம்பனண்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட டெசிக்னேட்டர், கமெண்ட், ஃபுட் பிரிண்ட் நம்ம ஆட் பண்ணது எல்லாமே நமக்கு ஸ்கீமாட்டிக்கில் ஷோ ஆயிடும். ஸோ நம்ம பண்ணியிருக்கிற கனெக்ஷன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு வேலிடேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ப்ராஜெக்ட் வேலிடேட். பண்ணிங்கன்னா ஏதாச்சும் மிஸ்டேக் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படி மிஸ்டேக் வரலன்னா நம்ம எப்படி பார்க்கணும்னா ரைட் சைட் பாட்டம்ல பேனல்ஸ் இருக்கா, இதை செலக்ட் பண்ணிட்டு மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா கம்பைல் சக்ஸஸ்ஃபுல், நோ எரர்ஸ் ஃபவுண்டுன்னு வருது. இப்போ எந்த மிஸ்டேக்கும் இல்லை, அதனால இப்போ வந்து கரெக்டுன்னு வருது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மேனுவலாகவே ஒரு மிஸ்டேக் வச்சு பண்ணி காட்டுறேன், அப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிஸ்டரை வந்து சர்க்கியூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டேன். இப்போ நான் வந்துட்டு ப்ராஜெக்ட் வேலிடேட் பண்றேன். மிஸ்டேக் உங்களுக்கு கொடுத்தோன்னே ஷோ ஆகும். ஸோ வந்துருச்சா, நெட் D1 has only one pin. இப்போ என்ன வருதுன்னா D1 உடைய ஃபர்ஸ்ட் பின் நெட் D1, D1னா டயோட் D1, அதனுடைய பின் 1 has only one pin. இது வந்துட்டு எங்கேயுமே கனெக்ஷன் ஆகல அப்படின்னு வருது. ஸோ இதுதான். ஸோ அகைன் நான் இப்போ ரெசிஸ்டரை பிளேஸ் பண்ணிட்டு இது டெசிக்னேட்டர் R1 ஆறு டூல்ஸ் அனோட்டேஷன்ல போய் பண்ணிக்கலாம். ஒன் டெசிக்னேட்டர் இது மட்டும்தான். எஸ். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் வேலிடேட் கொடுத்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் வரல. பேனல்ஸ் மெசேஜஸ்ல போய் செக் பண்ணலாம், நோ கம்பைல் சக்சஸ்ஃபுல், நோ எரர்ஸ் ஃபவுண்ட். இப்போ வந்து ஸ்கீமேட்டிக்ல எல்லா சேஞ்சஸும் ஓவர். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்கீமேட்டிக்கை பிசிபிக்கு கொண்டு வரணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா டிசைன் அப்டேட், ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சேவ் பண்ணிப்போம். சேவ் ஆல் டாக்குமெண்ட் ஒன்று இது உண்டு, டிசைன் அப்டேட் பிசிபி டாக்குமெண்ட். இப்போ என்ன வருதுன்னா ஆட் காம்பனண்ட், ஆட் நெட்ஸ், ஆட் கிளாஸஸ் அந்த மாதிரி வருது. ஸோ இது நீங்கள் வேலிடேட் பண்ணாலே உங்களுக்கு காட்டிடும், எல்லாமே வந்து டிக் ஆயிட்டு. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா காம்பனண்ட்டும் போர்டில் பிளேஸ் ஆயிடுச்சு. அந்த மேலே உள்ள லேயரை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிட்டு டெலீட், அது நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து பிசிபியில் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இது வந்து போர்டில் பிளேஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி போர்டோடைய ஷேப்பை நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ இந்த ஆரிஜின் இருக்குல்ல, அந்த ஆரிஜினை ஒன்று இந்த போர்டோடைய எட்ஜுக்கு கொண்டு போகணும், அப்படி இல்லைன்னா இந்த ஆரிஜினுடைய சென்டருக்கு இந்த போர்டை இங்கே கொண்டு வரணும், எதுனாலும் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பிளாக் கலர் போர்டு மாதிரி இருக்கா, இதோட எட்ஜை இந்த ஆரிஜினுக்கு பக்கத்தில் கொண்டு வர போகிறேன். ஸோ எப்போவுமே போர்ட் ஷேப்பை டிஃபைன் பண்ணுறப்போ 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். 2னா 2D, 3 அமுக்குனா 3D வியூ வரும் உங்களுக்கு. ஸோ 1 செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இந்த போர்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிசைனில் போயிட்டு மூவ் போர்ட் ஷேப்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த ஆரிஜினுக்கு பக்கத்தில் வைக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ ஜூம் பண்ணி பாருங்க, இப்போ ஆரிஜினுடைய சென்டர்ல இல்லை. அகெயின் போர்டை செலக்ட் பண்ணி டிசைன், மூவ் போர்ட் ஷேப், கொஞ்சம் மேலே தூக்குனா இப்போ எக்ஸாக்டா ஆரிஜினுடைய சென்டர்ல போர்டு வந்து வந்துடுச்சு.
இப்போ நம்ம வந்து அகைன் செலக்ட் பண்ணி டிசைன், எடிட் போர்ட் ஷேப் இதை கொடுத்தோம்னா நம்ம அப்படியே டிராக் பண்ணி போர்டோட சைஸை குறைச்சிக்கலாம். இப்போ நமக்கு இந்த சைஸ் போதும் போர்டு, கொஞ்சம் வேணா பெருசா வச்சுக்கலாம். ஓகே, போர்டோடைய ஷேப்பை நம்ம இப்போ டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ 2 செலக்ட் பண்ணிட்டு இந்த எல்லா காம்பனண்ட்டையும் மொத்தமா செலக்ட் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே தூக்கி போர்டுக்குள்ள வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஒவ்வொன்றா போர்டில் அரேஞ்ச் பண்ணணும். போர்டோட சைஸ் நான் வந்து அப்ராக்சிமேட்டா வச்சுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் குறைக்கணும்னாலும் குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ எப்படி ஸ்கீமேட்டிக்கை வச்சு லே அவுட் பண்றதுன்னு நான் சொல்லி தரேன். ஒரு பேசிக்கா ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து கனெக்டர் தான் வைப்போம் போர்டோடைய எட்ஜில் ஆறு ஃபர்ஸ்ட். அது மாதிரி போர்டோட எட்ஜஸ் ஆறு சைடில் வச்சுக்கலாம் கனெக்டரை, ஃபர்ஸ்ட் பின் மேல. அந்த மாதிரி அகைன் கெப்பாசிட்டர் இருக்கு கனெக்டருக்கு, நெக்ஸ்ட் கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் எடுத்து போர்டுடைய நெக்ஸ்ட் இதில் வச்சுக்கலாம் கனெக்டருக்கு அடுத்து. தென் 2 ரெசிஸ்டர் அண்ட் ஒரு எல்இடி R1 அண்ட் D1. ஸோ இப்போ நீங்க ஷிஃப்ட் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இந்த ஏரோ கொண்டு அந்த பேட் மேல வச்சு ஷிஃப்டை செலக்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த வயர் இந்த பேடுக்கும் நெக்ஸ்ட் எந்த பேடுக்கு கனெக்ஷன் போகுதுன்னு அது ஹைலைட் ஆகும். பார்த்தீங்கனாலே தெரியும் ஹைலைட் ஆகுறது. ஸோ இந்த பேடை அப்படியே ஹோல்ட் பண்ணி ஸ்பேஸ் பார் ஹிட் பண்ணா ரொட்டேஷன் ஆகும். இந்த மாதிரி சேமா வச்சுட்டு இது அப்படியே லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி வச்சிடணும். ஸோ இந்த வயரும் ஒரே கனெக்ஷன். அகைன் இதுவும் ஒரே கனெக்ஷன் டயோட். டெசிக்னேட்டரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அதை தள்ளி வச்சுக்கலாம். அகைன் நெக்ஸ்ட் R2. ஷிஃப்டை ப்ளஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆகும். அதே இது கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக்கை அந்த பேட்ல கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த கனெக்ஷன் மட்டும் ஹைலைட் ஆகும், மிச்ச கனெக்ஷன் எல்லாமே வந்துட்டு டிம் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த நான் இப்போ கிளிக் பண்ண பேட் மட்டும் ஹைலைட் ஆகுது, மிச்சது எல்லாமே டிம் ஆயிட்டு. அகைன் கண்ட்ரோலை செலக்ட் பண்ணி லெஃப்ட் கிளிக்கை செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே நார்மல் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம எல்லா காம்பனண்ட்டும் போர்டில் பிளேஸ் பண்ணிடுச்சு. போர்டோடைய சைஸ் இன்னமும் வேணால் குறைச்சிக்கலாம். 1 கிளிக் பண்ணி செலக்ட் போர்டு, டிசைன், எடிட் போர்ட் ஷேப். ஸோ இப்போ வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பண்ண போறது, ஸோ இப்போ வந்து ட்ரேஸ் ரவுட்டிங் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ட்ரேஸ் ரவுட்டிங்னா வயர் கனெக்ஷன். இப்போ வயர் இங்கே எப்படி செலக்ட் பண்றதுன்னா இதை ரைட் கிளிக் பண்ணீங்கனாலே காட்டுவோம். இன்டராக்டிவ் ரவுட்டிங் இருக்கா, இதுதான். மீதி உள்ளது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இன்டராக்டிங் ரவுட்டிங்கை செலக்ட் பண்ணிட்டு அந்த பேட்ல கரெக்டா அந்த சென்டர்ல போய் செலக்ட் ஆகுதுல, அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே இந்த பேட்ல செலக்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த பேடுக்கும்
வயர் கனெக்ஷன் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த 4த்துக்குமே ஒரே கனெக்ஷன். ஸோ இதை செலக்ட் கிளிக் பண்ணிட்டு அப்புறம் இந்த பேர்டு ஒரே கனெக்ஷன், இதுவும் ஒரே கனெக்ஷன். ஸோ அதே மாதிரி கிரவுண்டுக்கு நம்ம வந்து வயர் கனெக்ஷன் போடலாம். இது ஒரு சிம்பிள் சர்க்கியூட்னால இதுக்கு வயர் கனெக்ஷனே போட்டுடலாம். ரொம்ப காம்ப்ளெக்ஸான பெரிய சர்க்கியூட்டா இருந்தா மோஸ்ட்லி கிரவுண்டுக்கு வந்து பாலிகான் தான் போர் பண்ணுவாங்க. பாலிகான் அப்படின்றது என்னன்னா, நம்ம வந்து எந்த நெட்டுக்கு அந்த பாலிகான் அசைன் பண்றோமோ அந்த நெட்ல மட்டும் பாலிகான் வந்துட்டு கனெக்ட் ஆகும். மிச்ச நெட்லலாம் அந்த பாலிகான் கனெக்ட் ஆகாம இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அதை பண்ணியே காட்டுறேன். ஸோ இந்த பாக்ஸ்ல பிளேஸ் பாலிகான் இருக்கா, பாலிகான் போர்டு அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு போர்டு எட்ஜஸ்ல தான் எப்பவுமே வைப்போம். கிரவுண்ட் ஃபுல்லாவே லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு அகைன் லெஃப்ட் கிளிக். ஸோ இப்போ ரைட் கிளிக், அகைன் ரைட் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா நெட்ல நோ நெட் இருக்கு, நம்ம எந்த இதுக்குமே அசைன் பண்ணல. ஸோ அதனால பாருங்க, டாப் லேயர்ல உள்ள பாலிகான் இது. இந்த பேடை சுத்தி மட்டும் எந்த கனெக்ஷன் இல்லை, அதே மாதிரி எல்லா இதுலயும் அப்படிதான் இருக்கு. ஸோ இதை இந்த நெட்டுன்னு இருக்கா, அசைன் நெட்டுன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு எந்த நெட்ல நம்ம வந்து அசைன் பண்றோமோ அதுக்கு மட்டும் போறாரு. இப்போ வந்து ரீபோர்ன் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணோம்னா இந்த பேடுக்கு மட்டும் இந்த வயர் கனெக்ஷன் போயிருக்கா, 4 சைடு போயிருக்கு. மிச்ச கனெக்ஷன்ஸ் எதுக்குமே பாலிகான் போர் ஆகல, பாத்தீங்கன்னாலே தெரியும். கிரவுண்ட்ல மட்டும் நம்ம இப்போ வந்து பாலிகான் அசைன் பண்ணிருக்கோம். ஸோ கிரவுண்ட்ல மட்டும்தான் போரா இருக்கு. அது ஏன் வந்து ஃபுல்லா போறாம இந்த மாதிரி 4 வயர் மாதிரி இருக்குன்னா, இதோட பாலிகான் போர் என்ன சொல்லுவாங்கன்னா தெர்மல் போர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம வந்து ஃபுல்லா போறாற மாதிரி எப்படி வைக்கணும்னா டிசைன் ரூல்ஸ்ல சேஞ்ச் பண்ணணும். டிசைன் ரூல்ஸ், இதுல போயிட்டு பிளேன் இருக்கா, பிளேன்ல பாலிகான் கனெக்ட் ஸ்டைல் இருக்கு, இத கிளிக் பண்ணிட்டு ரிலீஃப் கனெக்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணி டைரக்ட் கனெக்ட் அப்படின்னு மாத்திரணும். அப்ளை, ஓகே. அகைன் இந்த பாலிகானை ரீபோர் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா கிரவுண்டு பேடுக்கு மட்டும் ஃபுல்லாவே பாலிகான் போர் ஆயிட்டு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஸோ இவ்வளவுதான் இந்த கனெக்ஷன்ஸ். இப்போ 3D வியூல நம்ம பார்க்கலாம். இதை வந்து ரொட்டேஷன் பண்ணணும்னா கீபோர்ட்ல ரைட் சைட்ல கீபோர்ட் இருக்கும்ல, அதுல 4 அமுக்குங்க. ரொட்டேஷன் 1 செலக்ட் பண்ணா அகெயின் பேக் டு நார்மல் ஃபார்ம் வந்துடும். இப்போ வந்து கீபோர்டோடைய டாப் சைட்ல 1 2 3 இருக்கும்ல நம்பர்ஸ், அதுல 2 அமுக்குனா 2D வியூ, 3 அமுக்குனா 3D வியூ. இதுக்கப்புறம் பண்ண வேண்டியது என்னன்னா லிஜெண்ட் ஒர்க்குன்னு சொல்லுவோம். லிஜெண்ட் அரேஞ்ச் பண்ணா இந்த டெசிக்னேட்டர்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி இந்த செலெக்ஷன் ஃபில்டர்ஸ்னு இதுல ஒன்று உண்டு. இப்போ நம்ம எது நமக்கு இப்போ செலக்ட் பண்ணணுமோ அதை மட்டும் ஆன்ல வச்சுக்கலாம். இப்போ லிஜெண்ட்னா வந்துட்டு டெக்ஸ்ட்ன்னு இருக்குல்ல, இந்த டெசிக்னேட்டர் J1 C1 இருக்குல்ல, அதான் வந்து லிஜெண்ட் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவோம். இப்போ ஆல் ஆன் இருக்கு, அதை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் ஆன் பண்ணனா இது மட்டும் தான் என்னால் செலக்ட் பண்ண முடியும், மற்ற எதுவுமே செலக்ட் ஆகாது. இந்த மாதிரி நம்ம டெசிக்னேட்டர்ஸ் எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுப்போம். இப்போ காம்பனன்ட்ஸ் ஆன் பண்ணீங்கன்னா காம்பனன்ட்ஸும் செலக்ட் ஆகும், டெசிக்னேட்டரும் செலக்ட் ஆகும். இப்போ இதையும் ஆஃப் பண்ணிட்டு பாலிகான் மட்டும் ஆன் பண்ணீங்கன்னா பாலிகான் மட்டும் தான் செலக்ட் ஆகும், வேற எதுவுமே செலக்ட் ஆகாது. ஸோ இதான் இந்த செலெக்ஷன் ஃபில்டர். டெக்ஸ்ட் ஏதாச்சும் நம்ம போர்டில் பிளேஸ் பண்ணணும்னா இந்த ஏன் இருக்கு அதை செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் கொடுத்துரும். லெஃப்ட் கிளிக், அகைன் ரைட் கிளிக்,
கொடுத்தீங்கன்னா டாப் ஓவர்லேல இது மாறிடுச்சு. ஸோ இந்த லேயர் வந்து டாப் ஓவர்லேன்றது நம்ம இங்கே பார்க்கலாம். இதை நம்ம வந்து டாப் லேயர் கூட மாற்றலாம். டாப் லேயர்ல மாற்றினா இது வந்துட்டு இது ஒரு காப்பரா மாறிட்டு அகைன் கிளிக் பண்ணி பாட்டம் லேயர்ல வச்சா உங்களுக்கு இது வந்து பாட்டம்ல இருக்கும், டாப்ல தெரியாது. நீங்க ரொட்டேட் பண்ணி பார்த்தா தெரியும். இது தெரியுதா? நமக்கு தேவையான லேயர் வந்து டாப் ஓவர்லே. இப்போ நான் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஆல்டிஎம் பிசிபி சும்மா ஒரு நேம். ஸோ 3D வியூவில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இப்போ ஒரு டாப் ஓவர்லேவாக இருக்கு. ஸோ அவ்வளோதான், லேஅவுட்டு ட்ரேஸ் ரோட்டிங் பாலிகன் எல்லாம் கம்ப்ளீட்டட். இப்போ சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம பண்ணியிருக்கிற லேஅவுட்டு இந்த ட்ரேஸ் ரோட்டிங் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா டிஆர்சின்னு சொல்லுவோம், டிசைன் ரூல் செக். நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், டிசைன் ரூல்ஸில் நம்ம வந்து முதல்ல செட் பண்ணணும். என்னென்னலனா நம்ம இப்போ வந்து கிளியரன்ஸ் எவ்வளோ வைக்கணும். கிளியரன்ஸ்ன்றது என்னன்னா ட்ராக் டு ட்ராக் டிஸ்டன்ஸ், பேட் டு பேட் டிஸ்டன்ஸ், அந்த மாதிரி கிளியரன்ஸ்லாம் உண்டு. நம்ம அதை வந்து செட் பண்ணணும் எவ்வளோ மில்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. 10 மில்ஸ் இதில் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் ஷார்ட் சர்க்கியூட்டில் நம்ம எதுவும் பண்ண மாட்டோம், அன்ரூட்டட்லையும் எதுவும் பண்ண மாட்டோம். ரவுட்டிங் வித் இருக்குல்ல, ட்ரேஸோட வித் எவ்வளோ வைக்கணுன்றது நம்ம செட் பண்ணிக்கலாம். மினிமம் வித்து, ப்ரிஃபர்டு எவ்வளோ வைக்கணும், மேக்ஸிமம் வித் எவ்வளோ இருக்கணும். அப்புறம் வயான்றது நான் இன்னும் அதை பற்றி சொல்லலை, அதை பற்றி நான் அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இவ்வளோதான் பேசிக்காக ஒரு டிசைன் ரூல்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு. இந்த கிளியரன்ஸ், ரவுட்டிங் வித், வயாஸ் மட்டும் போதும். ஸோ அப்படியே ஓகே. அடுத்து இப்போ நம்ம வந்து ட்ரேஸ் ரவுட்டிங், பாலிகான், லெஜெண்ட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும் பேலன்ஸ் இருக்கு, கீபோர்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். கீபோர்ட் லேயர்னா போர்டோடைய அவுட்லைன் லேயர் சொல்லுவோம். அதை நம்ம வந்து ட்ரா பண்ணலை. அது எப்படி ட்ரா பண்ணுறதுன்னா லைனை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். லைனை செலக்ட் பண்ணிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிப்போம். டேபை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து பாஸ் பண்ணிடும். பாஸ் ஆகி எந்த லேயர் நம்ம மாற்றணுன்றது மாற்றிக்கலாம். ஸோ நம்ம வந்து வியூ கான்ஃபிகரேஷனில் மெக்கானிக்கல் 1 இருக்குல்ல, இதை நம்ம வந்து கீபோர்ட் லேயரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அதர் லேயர்ஸ்ல இருக்கு கீபோர்ட் லேயர், பட் இது எனக்கு ஷோ ஆகலை. அதனால லைனை செலக்ட் பண்ணிட்டு டேப் கரண்ட் லேயர்ல இருந்துட்டு மெக்கானிக்கல் 1 செலக்ட் பண்ணிப்போம் அண்ட் என்டர். இப்போ போர்டுக்கு அவுட்லைன் லேயர் நம்ம இப்போ ட்ரா பண்ண போறோம். ஸோ போர்டோடைய அவுட்லைன் லேயர் ட்ரா பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ வியூ கான்ஃபிகரேஷனில் போய் பார்த்துக்கலாம் என்னென்ன லேயர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட்டு கெர்பர் ஃபைல் நம்ம இப்போ வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபைலை தான் நம்ம மேனுஃபேக்சரிங்க்கு சென்ட் பண்ணுவோம். அந்த ஃபைலை வச்சு தான் நமக்கு அவங்க இந்த மாதிரி ஒரு போர்டை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது எப்படி எடுக்கிறதுனா ஃபைல், ஃபேப்ரிகேஷன் அவுட்புட், கெர்பர் X2 ஃபைல். இதில் போயிட்டு என்னென்ன லேயர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுவோம். டாப் ஓவர்லே, டாப் பேஸ்ட், டாப் சால்டர். இந்த டாப் லேயர்ல உள்ள எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். டாப் ஓவர்லே, டாப் பேஸ்ட், டாப் சால்டர், டாப் லேயர் அண்ட் மெக்கானிக்கல் 1 தான் வந்துட்டு போர்டோடைய அவுட்லைன். இது மட்டும் செலக்ட் பண்ணியாச்சு. கெர்பர் போர்ட் ஃபைல் இதுவும் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே பார்த்தீங்கன்னா நமக்கு கேம்டாஸ்டிக் ஃபைல்னு ஒரு ஃபோல்டரு புதுசாக கிரியேட் ஆகிடும்.
ஸோ கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிட்டு நீங்க மவுஸோட வீல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஸோ இப்போ சேவ் கொடுத்துட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைல் அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபோல்டர்ல போய் சேவ் ஆயிரும். ஸோ இப்போ அந்த கெர்பர் ஃபைலை நான் எங்க போய் பார்க்கறது அப்படின்னா இதிலே பார்க்கலாம். ஜென்ரேட்டட்ல போய் கேம்டாஸ்டிக் டாக்குமெண்ட்ஸ் பார்க்கலாம். இது வந்து பிசிபி காப்பர் லேயர், காப்பர் சிக்னல் டாப் லேயர். ஸோ டாப் லேயருக்கான கெர்பர் ஃபைல் இது. டாப் லெஜெண்ட், தென் மெக்கானிக்கல் 1 இது நம்மளோட போர்டு அவுட்லைன் லேயர். இது டாப் பேஸ்ட். எஸ்எம்டி காம்பவுண்ட்னாலே அதுக்கு வந்து டாப் பேஸ்ட் வரும். அண்டு இதுவும் நம்மளோட போர்டு அவுட்லைன் லேயர் தான். அண்ட் டாப் சால்டர் மாஸ்க் லேயர். ஸோ இந்த லேயர்ல நான் வந்து இந்த ஃபோல்டர்லாம் எப்படி ஃபைல்ல பார்க்கணும் அப்படின்னா, ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோரர் ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் அவுட்புட் இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு நீங்க இப்போ ஜென்ரேட் பண்ண கெர்பர் ஃபைல் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம வந்து இந்த கெர்பர் ஃபைல்ஸ்ல இந்த ஒரு ஆறு ஃபைல்ஸ் இருக்கா, அந்த 6 ஃபைல்ஸை மட்டும் தனியா ஃபோல்டர்ல போட்டு மேனுஃபேக்சரிங்க்கு நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். ஒரு போர்டு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு எண்டிங் ப்ராசஸ் வரைக்கும் ஒரு பேசிக்கான ஒரு டிசைன் எப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வர அப்கமிங் வீடியோஸ்ல இதை விட இன்டெப்தான கான்செப்ட்லாம் பார்க்கலாம். ஃபுட் பிரிண்ட்லாம் வந்துட்டு எப்படி பார்ட் நம்பர் வச்சு டவுன்லோட் பண்ணணும், எந்தெந்த வெப்சைட்ஸ் அதுக்கு இருக்கு, அதை எப்படி ஆட் பண்ணணுன்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.